ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற மேட்ச் சேலம் சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஸ்பாட்டன் பால் பாக்ஸ் மேட்ச். சேலம் சூப்பர் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ கேப்டன் சுரேஷ். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்திருக்காங்க ஸ்பாட்டன்ஸ். பிருத்திவ் நல்ல ஒரு பவுலிங். ஸ்ரீனிவாசன் அவ்வளோ நல்ல கேட்ச் இல்லை, கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. நிற்க வச்சு பால் போட்டுப்பார் போல் இருக்குது. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் 2 runs ஓடிட்டாங்க. நல்ல ஒரு பவுலிங். லெஃப்ட்டில் திரும்ப ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். பால் மாட்டில் கீப்பர்கிட்டே போயிடுச்சு. எகெயின் டாட் பால். எகெயின் ஒரு ஆஃபில் ஒரு 4 நினைக்கிறேன். இல்லை, 2 runs கண்டிப்பாக போயிருப்பாங்க. எஸ், 2 runs. பேட்ஸ்மேன் வந்து வராரு. பால் போட்டு கரெக்டாக பேட்டில் கனெக்ட் பண்ணிட்டாரு. 4 தான். பட்டோடன் தெரிஞ்சிருச்சு அது 4 தான்ட்டு. ஃபீல்டர் எவ்வளோ தான் ஓடினாலும் அதை பிடிக்க முடியாது. 4 runsோட இந்த ஓவர் முடியுது. ரீப்ளேயில் பார்க்குறீங்க. நல்ல ஒரு ஷாட். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ் கேப்டன். ஓரம் மாறுமா? இல்லை. நல்ல ஒரு த்ரோ. கேமரா அடிச்சிருப்பார். லெஃப்ட்டில் திரும்ப ஒரு ஷாட் திருப்பியும் ட்ரை பண்ணார். அதே பால் போட்டார் அவரும். பால் மாட்டல. எகெயின் லெஃப்டில். இந்த டைம் மாட்டிடுச்சு. கரெக்டாக ஃபீல்டர்கிட்டே போயிடுச்சு. இவர் அப்புறம் வந்து கேமரா வச்சு தான் குறி பார்த்து பால் போடுறாரு. அவ்வளோ நல்ல ஷாட். ஹரிஸ் பால் வரத்துக்கு முன்னாடி பேட்டை சுற்றிட்டாரு. அவுட்டுங்க அது. பேட்டிட்டு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீம் கெஸ்ட் பிளேயர் தனபால். அவர் அவங்க டீமில் பெரிய பிளேயர், ஹிட்டர். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு இன்னொரு பவுலர். சிங்கிள் 2 ஓடி இருக்கலாம். சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங். வந்தோடனே விக்கெட் போன உடனே எதுக்கு அடித்து வரணும் அப்படின்ட்டு பொறுமையாக தட்டி விளாட்றாரு. சிங்கிள் தான். இதுவும் 2 கனெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஷாட். 4 மாறுமா? கீப்பரே ஓடுறாரு. பாவங்க, போன பால் தான் ஓடி போய் எடுத்தார். இந்த பாலும் ஓடி போய் எடுக்கிறாரு. 2 runs. எகெயின் டாட் பால். பிரகாஷ் நல்ல ஓவர் போடுறாரு. எகெயின் டாட் பால். 3 டாட் பாலுங்க கண்டினியூஸாக. பேட்டருக்கு தான் ப்ரெஷரு. ஓவரே முடிஞ்சு போச்சு. தான பால். நெக்ஸ்ட் ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். சரியாக மாட்டல. சிங்கிள் தான். அவ்வளோ நல்ல ஷாட். 4 மாறுமா? ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள் தான். நெக்ஸ்ட் ஒரு ஷாட் ஃபுல் டாஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள் தான். நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் நல்ல ஷாட். கண்டிப்பாக அது 4 தான். பட்டனை தெரிஞ்சிருச்சு. 4 வேறு டச் பண்ணி தான் பண்ணி விட்டார். டைமிங் பண்ணி விட்டார். 4 போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக டச் தான் பண்ணி விட்டார். 4. எகெயின் குத்தி போட்டிருக்காருங்க. செம்ம ஷாட். அவுட்டா? கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. சூப்பர் கேட்சுங்க. ரீப்ளேயில் பார்க்கலாம். நாங்கள் 6 போச்சுன்னு நினச்சோம். பட் நேராக ஃபீல்டர் சூப்பராக பிடிச்சிருக்காரு. அவுட். நல்ல ஒரு கேட்சுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க டீம் கேப்டன் ஜெய் வந்திருக்கார். வந்தோன்னே ஒரு 4 ரிவர்ஸில் திரும்பி
நல்ல ஒரு ஷாட். ஃபுல் டாஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கார். நோ பால் வேறு. ஃப்ரீ ஹிட். அடுத்த பால் ஃப்ரீ நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. கேட்சாக மாறுமா? கேட்ச் பிடிச்சாலும் நாட் அவுட் தான். இதுவும் நோ பால் தான். பவுலர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு சுரேஷ் போகிறார் ஓவர். அவர் வந்து லெஃப்ட் தான் திரும்ப சரி லெஃப்ட்டில் திரும்பி அடிக்கிறாரு. அதுவும் 4. நல்ல பால் வாரி விட்ருக்காரு லெஃப்ட்டில் திரும்பி. ஜெய். நெக்ஸ்ட் திருப்பி அடிக்க பார்த்தாரு. பட் பால் மாட்டல. கீப்பர்கிட்டே போயிடுச்சு உடம்புல பட்டு. ஸ்டைப்பில் ஒரு ஷாட்டுங்க. மிட் ஆஃப் பிறகு ஆளை வச்சுக்கிட்டு பால் போட்டார். அவர் தூக்கி அடிச்சிருக்காரு தலைக்கு மேலே. 4. அடிச்சோன்னே தெரிஞ்சிச்சு அவருக்கு 4 தான்ட்டு. இந்த 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சண்டையாக தான் இருக்கும். பரபரப்பாக போகும் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. நெக்ஸ்டில் பால் பார்த்தாரு. பட் பால் மாட்டல. கீப்பர் அவுட் கேட்குறாரு. என்ன தான் கத்தினா கொடுக்க மாட்டேன்ட்டார் அம்பையர். நெக்ஸ்டில் ஒரு நல்ல ஷாட். 4. ஃபுல் டாஸுங்க. திருப்பியும் ஃபுல் டாஸ். அந்த டீமுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நிறைய ஃபுல் டாஸ் போடுறாங்க. 6 கேட்குறாரு போல். 4 தான் கொடுத்துருக்காரு அம்பையர். அந்த 4ஓட ஓவர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. குட்டி. 2 பால் டாட். 3வது பால் ஒரு சிங்கிள். 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டே இருக்காங்க அவங்க டீமுக்காக. நெக்ஸ்ட்டு ஹிட்டர் ஜெய். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜெய் கக்கா. ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு. கரெக்டாக ஃபீல்டர் இருக்கார். ஃபீல்டர் கைக்கே சிங்கிள் தான். நெக்ஸ்ட்டு செம்ம ஷாட்டுங்க. 6ங்க. எங்கேயோ போயிடுச்சு பால். அடி, சரியான அடி. மேக்ஸிமம் எப்போவுமே ஸ்பாட்டன் தான் ஜெயிப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் சேலம் சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லெக்ஸ் ஒரு ஷாட். கேட்சாக மாறுமா? இல்லை, சேஃப் லேண்ட் ஆயிடுச்சு பால். வைடு. பால் நல்லா வாட்ச் பண்ணி விளையாடுறாரு பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டுங்க. 4. அடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சு பால். பிச்சுட்டு போயிடுச்சு. 4 runs. ஓவர் முடிஞ்சது. அடுத்த ஓவர் போட்டு வந்திருக்காரு ஸ்ரீனி. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டார். ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஓவரில். இந்த ஓவர் ஒரு சிங்கிள். இந்த ஜெய் ஹிட்டர் இந்த ஓவர் நல்லா அடிப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, டாட். அடிக்கிறாரு. கேட்சாக மாறுமா? இல்லை, சேஃப் லேண்ட் ஆயிடுச்சு. சிங்கிள். எங்கேயும் தூக்கியிருக்காரு. அவுட்டா? இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங்கு. சிங்கிள் தான். 4 போகும்னு நினச்சாங்க. 4 6 போகும்னு நினச்சாங்க. பால் போகல. சிங்கிள் தான். கரெக்டாக ஃபீல்டர் நிறுத்தி வச்சுருக்காங்க. லெஃப்ட்டில் திரும்ப ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். பட் நல்லா பால் போட்டு நல்லா கீப்பிங் பண்ணியிருக்காரு ராஜ்குமார். நல்ல ஒரு பால் ஸ்பீடு, ஒரு பால் ஸ்லோ ஸ்பீடு மாற்றி மாற்றி போடுறாரு. நெக்ஸ்ட் ஓவர் போல் வந்திருக்காரு பிரகாஷ். நல்ல ஒரு பவுலிங். கேட்சாக மாறுமா? இல்லை, 2 runs. ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓவர். ஷாட் அடிச்சிருக்காரு. சிங்கிள். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டுங்க. 6 நினைக்கிறேன்.
ஃபீல்டர் இருக்கார். டூவாக மாறுமா? இல்லை, சிங்கிள். நல்ல ஒரு த்ரோ போயிருந்தால் கண்டிப்பாக அவுட்டாக இருப்பாங்க. அவுட்டுங்க. சரியான பாலு. நல்ல ஒரு ஏக்கர். காலுக்கே விட்டார் பாலு. விட்டுட்டார், அதையும் விட்டுட்டார். பேட்ஸ்மேன் அவுட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ். இவரும் டெஸ்ட் பிளேயர். விட்டார். போன மேட்ச் 50 அடிச்சார் இவங்க கூட. நல்ல ஒரு ரன்னிங். 3 ஓடிட்டாங்க. ஒரு சின்ன ஒவ்வொருத்தரும். இதோட 8 ஓவர் முடிஞ்சது. ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஸ்பாட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஓவருக்கு 65 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டு. பிருத்திவி 8 பாலுக்கு 9, ஹரி 10 ரன், தனபால் 14, ஜெய் 26 தான். அவர் ஒருத்தர் நின்று விளாண்டுருக்காரு. பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் 2 ஓவர் 11 ரன்னு, 1 விக்கெட் கூட இல்லை. சுரேஷ் 1 விக்கெட், பிரகாஷ் 1 விக்கெட், சுரேஷ் 1 விக்கெட், மன்னக்குட்டி விக்கெட் இல்லை. பார்க்கலாம் இவங்க எப்படி விளாட்றாங்கன்ட்டு. 66 எடுத்தால் வின்னு. ஸ்பாட்டன்ஸ் பிளான் போடுறாங்க. இவங்களை எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணணும் அப்படின்ட்டு. பால் பாக்ஸ் வாங்கணுன்ட்டு. பார்க்கலாம் எப்படி விளாட்றாங்கன்னு. நல்லா டஃப்பு கொடுப்பாங்க. நல்ல பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுற ராஜ்குமார் சேலம் சூப்பர் கிங்ஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு பாலே அடிங்க. எங்கே அடி? நல்ல வேலை தொடையதாங்க அடி. கொஞ்சம் இறக்கம் காமிச்சிட்டார் பவுலரு. இறக்கம் காமிக்காமல் விட்டுருந்தா படாத இடத்துல பட்டிருக்கோம். ஸ்ட்ரைட்டை என்னையை அடிக்கிற அப்படின்ட்டு அடித்தார் பாருங்க. கேட்சா? இல்லைங்க. 4. 1 பவுன்ஸ் 4. நல்ல ஒரு ஷாட்டு. 4 ரன்ஸ். லெக் சைடு வைடு. அதே பால், அதே ஷாட். 6 அவுட்டுங்க. நேராக கைக்கே போயிடுச்சு. கெஸ்ட்டு பிளேயர் பிடிச்சிட்டாரு சதீஷ். நல்ல ஒரு கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாரதி. டாட் பால். வந்தோன்னா ஆஃப் ஒரு கவர்ஸ் விளாட ட்ரை பண்ணார், பட் முடியல. சிங்கிளா 2வா? சிங்கிள்லாம் போயிருந்தால் கண்டிப்பாக அவுட் ஆகிருப்பார். ஒரு ஷாட் 4 மாறுமா? இல்லைங்க. ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாரு. 2 ரன்ஸ். கண்டிப்பாக 2 ரன்ஸ் போயிருப்பாங்க. அப்புறம் நல்ல ஷாட். சரி, லெக் சைடில் ஒரு நல்ல ஷாட். அவுட்டா? நல்ல த்ரோங்க. சூப்பர் த்ரோ. சென்சிபிளாக விளாட்றாரு இவர். அவுட் ரன் அவுட் ஆகும் இல்லைங்க. டேரக்ட் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவுட் ஆகிருப்பாங்க. நல்ல ஒரு த்ரோ. பால் போகிற மும்பை பிரசாந்த். நல்ல வேலைங்க, அவுட் ஆகிருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸு. கீப்பர் தாண்டி போயிடுச்சு. எகெயின் டாட் பால். நல்ல ஒரு ஷாட். 4 மாறுமா? ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாங்க. 4 போயிருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பால் டேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன்ஸ். நல்ல ஒரு ஷாட். நெக்ஸ்ட் சைடில் 4 மாறுமா? ஓடியே எடுக்கிறாங்க. பவுண்டரிஸ் எதுவும் வரல. பட் அவங்க அப்படி கிடையாது. 4, 6 அடிச்சுட்டே இருந்தாங்க. இவங்க வெறும் சிங்கிள் 2 தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. ஆஃப் லோ அருமையான அடிங்க. சொல்லி வாயை மூடலை, அடிச்சிட்டாருங்க. கண்டிப்பாக இது 4 போயிருக்கும். இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங்க. அடிச்சிட்டாருங்க. முடிச்சு சமத்துறோம். 2 ரன்ஸ் கண்டிப்பாக ஓடிருப்பாங்க. ஆஃப் நல்ல ஷாட். ஐயோ, கேட்சுங்க. கைக்கே கொடுத்துட்டாரு. கரெக்டாக ஃபீல்டில் நிற்க வச்சு பாலை போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீனி. சூப்பர் கேட்ச். பிரகாஷ் அவங்க டீம் ஹிட்டர் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் என்ன எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மன்னக்குட்டி. இந்த ரன்னிங்கை ரன்னு சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை.
போன பார்ட்னர்ஷிப்பில் அவங்க ரொம்ப ரன் அடிக்கலை, சிங்கிள் 2 மட்டும் தான் ஓடிட்டு இருந்தாங்க. பட் அது பத்தாது, பெரிய பவுண்ட்ரிக்கு போனால் மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியும். 8 ஓவர் மேட்ச் தான். ஸோ அதனால் பெரிய ஹிட்டுக்கு போகணும். அவுட்டுங்க, சாரதி அவுட்டு. டச் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள், அவ்வளோ தூரம் போயிடுச்சு பால். இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 6 கூட போயிருக்கான். நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு ஹரி. நெக்ஸ்ட்டு கேப்டன் சுரேஷ் இறங்குறாரு. அவங்க டீமில் விக்கெட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹிட்டர்ஸ் எல்லாம் அவுட்டு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. இவராச்சும் பெரிய ஹிட்டுக்கு போகிறாரான்னு பார்க்கலாம். இவர் வந்தோன்னே சென்சிபிளாக விளாட்றாரு. ஏன்னா இப்போ தான் விக்கெட் போயிருக்கு, திருப்பி நம்ம விக்கெட் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து சென்சிபிளாக விளாட்றாரு. சிங்கிள், அந்த ஓவர் முடியுது. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில். 4ஆக மாறுமா? இல்லைங்க, நானும் ஒவ்வொரு டைம் 4ஆக போகுமா 4ஆக மாறுமான்னு பார்க்குறேன். அவுட் தான் ஆகுறாங்க. 4 அடிக்க மாட்டேங்கிறாங்க. வைடு. ஆஃப் ஓவர் ஷாட். இல்லைங்க, சிங்கிள் தான். அவுட்டா? இல்லைங்க, 2ஆவது டைம் இதே மாதிரி ரிப்ளே பார்க்குற மாதிரி இருக்குது. லெஃப்ட் திரும்ப ஒரு ஷாட்டுங்க, கண்டிப்பாக 4ஆக மாறி இருக்குங்க. இல்லை, ஆள் கரெக்டாக நிற்க வச்சுருக்கிறாங்க. முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அங்கேயும் ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 அவங்க கண்டிப்பாக ஓடி இருப்பாங்க. எஸ், 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் சைடில் ஒரு நல்ல ஷாட். 2 தான் கண்டிப்பாக. மிஸ்ஃபீல்டு வேறு எடுத்தவங்க போட்டிருந்தா கண்டிப்பாக சிங்கிள் தான் ஓடி இருப்பாங்க, இல்லைன்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. பின்னாடி வந்து விளாண்டாரு பேட்ஸ்மேனு. நல்ல ஃபீல்டிங். குண்டும் குழியுமாக இருக்குது, சரியாக ஓடவும் முடியாது. பால் பட்டு எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. அதில் ஃபீல்டிங் பண்ணது ஒரு பெரிய விஷயந்தான். நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. எகெயின் டாட் பால். ஒரு பெரிய ஹிட்டுக்கு போகணும், இல்லைன்னா அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சேலம் சூப்பர் கிங்ஸ் சிங்கிள் 2 மட்டும் தான் ஓடுறாங்க. அகைன் லெஃப்ட் திரும்ப ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் முடியல. டாட் பால் ஆகிடுச்சு. அவுட்டுங்க. கீப்பர் கேட்ச். நல்ல ஒரு கேட்ச் அடிக்க ட்ரை பண்ணார், வேறு வழியே இல்லை, அடித்து தான் ஆகணும். அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீமில் ஹிட்டர் சுரேஷ். இவர் இந்த டீமில் கெஸ்ட் பிளேயர். இவரும் அவுட் ஆகிருக்காரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, காலில் பட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. 2 ஓடிப்பாங்க கண்டிப்பாக. எஸ், 2 ரன்ஸ். ஓவர் த்ரோ விட்டுட்டாங்க. நல்ல ஒரு ஷாட். அங்கே ஆன் ஸ்ட்ரைக் ஓடி வந்துட்டார். அங்கே அவுட் ஆவாரா? அவுட்டு தான் போல இருக்குது. எல்லாருமே ஆர்கியூ பண்ணுறாங்க. அவுட்டுன்ட்டு அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டீமே வந்துருச்சுங்க. விட்டா அம்பையர் அடிச்சிடுவாங்க போல இருக்குது. ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. பட் அம்பையர் கால்ஸ் தான். அம்பையர் டிசிஷன்ஸ் ஃபைனல். இதை நம்ம வந்து கேமராவில் வச்சு பார்க்க முடியாது. அவர் கேமரா வச்சு பாருங்கிறாரு அவங்க டீம் கேப்டன். அது எப்படிங்க இங்கேருந்து பார்க்க முடியும்? நாட் அவுட். வைடு. பவுலர் ப்ரெஷரில் இருக்காங்க. நெக்ஸ்டில் ஒரு ஷாட். 4. ஓடியே ஜெயிக்கிறாங்க டீமு. ஓடி 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 எடுத்துறாங்க ரன்னு. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. நெக்ஸ்டில் ஒரு ஷாட். 6ங்க. அவர் அந்த அவுட் ஆகிருந்தாருன்னு இந்த 6 போயிருக்காது. இன்னும் ப்ரெஷர் ஆகிருக்கும் பேட்டிங் டீமுக்கு. அது நாட் அவுட்டுங்கிறதுனால அவர் ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. 6 அடிச்சிருக்காங்க. திருப்பி ஒரு 4ன்னு நினைக்கிறேன். இல்லை, நேராக இந்த டைம் அவுட்டா? இல்லை, நாட் அவுட். நெக்ஸ்டில் ஒரு நல்ல ஷாட். 6 ரன்ஸுங்க. தேவையான நேரத்தில் ஒரு 6 வந்திருக்குன்னு சொல்லலாம். பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும், பவுலிங் டீமுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும் கண்டிப்பாக. எகெயின் லெக்ஸில் ஒரு ஷாட்டுங்க. கேட்சா?
ஐயோ இங்கே விட்டுட்டாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். 4 ரன் பார்க்கலாம். இல்லை, சிங்கிள் தாங்க ஓடி இருக்கிறாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போயிருந்தாருன்னா 2வது ரன் போயிருந்தால் கண்டிப்பாக அவுட் ஆகிருப்பார். ஆள் எங்கேயோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கீப்பர் கேட்க போயிடுச்சு, அவுட்டு. அந்த ரன் அவுட் அப்பா கொடுக்கலாம் என்ன அப்படின்ட்டு பவுலர் வந்து பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. கீப்பருக்கு பிடிச்சிருக்காரு, அவுட்டு. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் ஸ்ரீனி, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இவர் என்னங்க வந்தோன்னே ஸ்டோக் வச்சுட்டுருக்கிறாரு. ஓ, அந்த ஓவர் முடியுது. பிளானிங். ஏன்னா அவர் நல்ல பேட்டில் பட்டுருக்கு, அதனால் அவருக்கு சான்ஸ் அவருக்கு ஸ்ட்ரைக் தராரு. 2 ரன்ஸுங்க. அங்கே அவுட்டாக மாறுமா? இல்லை இல்லை இல்லை, நல்ல ரன்னிங். வைடு. ஏற்கனவே 2 6 போயிடுச்சு. இதில் இது வைடு வேறு. ஆஃபில் நல்ல ஷாட். ஐயோ அவுட்டா? அவரும் அவுட்டுங்க. அவுட்டா? இல்லை இல்லை இல்லை, நாட் அவுட். உள்ளே போயிட்டாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க அப்புறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வைடுங்க திருப்பியும். பவுலர் ஆன் ப்ரெஷர். ஆஃப் நல்லா சட்டுவாக மாறுமா? சிங்கிள் தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு. சிங்கிள். ஆள் இருக்காங்க அங்கே, அதனால் சிங்கிள் தான் போவோம். நெக்ஸ்ட் நல்ல ஷாட்டு. 6 4 இல்லைங்க, ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. 3 மாறுமா? இல்லை, 2-2 ஓடிட்டே இருக்காங்க இந்த ஓவரில். 2 2 போயிருக்கு. இதோட 3வது 2 நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 ரன்ஸ் ஓடி இருப்பாங்க. 3 ஓடுறாங்க. இல்லை இல்லை இல்லை, 6 பாலுக்கு 6 அடிக்கணுங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரைட்டில் திரும்பி ஒரு ஷாட்டுங்க. என்னங்க இது? ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட்டில் திரும்புகிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட்டில் திரும்பி அடிக்கிறாரு. 4. லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். அது 4 ரன் இவரே அடிச்சிட்டாரு. இன்னும் 4 பாலுக்கு 2 ரன் தான் அடிக்கணும். சரி, 5 பாலுக்கு 2 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம், எப்படி வேணால் ஆட்டம் மாறலாம். இறங்கி ஒரு ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டுங்க. லெஃப்ட் சைடில் கேட்சாக மாறுமா? கேட்ச் விட்டாருங்க. அதை பிடிச்சிருந்தாலும் சரி, அடுத்த பேட்ஸ்மேன் இருக்காங்க விளையாடுறதுக்கு. அவர் பாருங்கள், 2 லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி 2 ரன் ஓடி வின் பண்ணிட்டாங்க. இதோட மேட்ச் முடியுது. சேலம் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஒரு த்ரில்லிங்கான மேட்ச்னு கூட சொல்லலாம். 66 ரன் சேஸ் பண்ணதில் சேலம் சூப்பர் கிங்ஸ் 7.2 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. 66க்கு 5 விக்கெட்டு. பட் அவங்க நல்லா பால் போட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்பார்டன்ஸ். சேலம் சூப்பர் கிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து அன்னக்குட்டி 19 ரன் அடிச்சிருக்காரு 12 பாலுக்கு. மீதி யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சுரேஸ்வரன் 10 ரன் தான். பவுலிங் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸ்ரீனி 17 ரன்னு, 1 விக்கெட். பிரசாந்த் 14, அருள்மணி 18, சந்தோஷ் 17. எக்ஸ்ட்ராஸில் தாங்க அதிகமாக வந்திருக்க ரன்னு. எக்ஸ்ட்ராஸ் கூட இல்லை, 5 ரன் தான். பட்டு நல்லா கண்டெயின் பண்ணாங்க. அவங்கள டஃப் கொடுத்தாங்க. 66 ரன் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க சேலம் சூப்பர் கிங்ஸ். இதே மாதிரி நிறைய மேட்சஸ்க்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.